ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இன்னைக்கு போட்டியில் எப்படியாவது வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து வெற்றி பெற்றுமான்னு சொல்லிட்டு அந்த அணியோடைய ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த முறை சீசனுடைய முதல் வெற்றியை கூட பதிவு செய்யாத ஒரு அணியாக வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூர் விளங்குறாங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியாக வந்து விராட் கோலி என்ன பேட்டி கொடுத்துருந்தாருனாக்கா, கண்டிப்பாக இந்த தோல்வியிலேருந்து எங்கள் டீம் மேனேஜ்மெண்ட் எல்லா டீமும் வந்து கலந்து ஆலோசித்து கண்டிப்பாக இந்த தோல்வியிலேருந்து வெளியே வரும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் இன்னைக்கு போட்டியில் வந்து கண்டிப்பாக வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து ஒரு நல்ல ஒரு ஆட்டத்தை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க ஒரு தோல்வி அடைஞ்சால் கூட அது பிளே ஆஃப்ஸுக்கு அவங்களை முன்னேற விடாமல் தடுத்துடும். கண்டிப்பா இந்த ஒரு செய்கையை வந்து விராட் கோலி அவர்கள் செய்வார் என்ற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஒட்டுமொத்தமா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு என்ன ஒரு எண்ணம்னாக்கா, தங்கள் அணி இப்போதைக்கு வந்து கப்பு வாங்குதோ இல்லையோ இந்த சீசன்ல வந்து முதல் வெற்றியை பதிவு செய்யணும்ன்றது அவங்களுடைய எண்ணமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியன் அணியோட கேப்டனா விளங்கக்கூடியவர். இப்போ இந்த ஐபிஎல் முடிஞ்சிட்ட உடனே வந்து இந்தியன் அணி வேர்ல்டு கப்புக்கு கேப்டனா வந்து போறாரு. இதனால வந்து அவர் மேல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் கண்டிப்பா எல்லாருமே வச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு எதிர்பார்ப்பை அவர் வந்து பூர்த்தி செய்வாரா? இன்றைய போட்டியில என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போது? கண்டிப்பா மாற்றங்களை அதிகமா எதிர்பார்க்கறதை விட இருக்கிற பிளேயர்கள் நல்ல ஒரு ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலே போதும். கண்டிப்பா வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூர் நல்ல ஒரு அதிரடி ஆட்டத்தை விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏபி டிவிலியர்ஸ் முன்ன மாதிரி ஃபார்ம்ல இருந்தாருனாக்கா அது அதிகபட்சம் வந்து வலுவை வந்து கண்டிப்பா ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கு கொடுக்கும். ஹிட்மயரை எடுத்தாங்க. ஹிட்மயரை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் கூட அவர் கொடுக்காம இருக்காரு. கண்டிப்பா இந்த வழியிலிருந்து அவங்க வெளியே வந்து இன்னைக்கு சூப்பரா வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து தங்களுடைய முதல் வெற்றியை பதிவு செய்வாங்களா அப்படின்றது எல்லாருடைய எண்ணமாவே இருக்குன்னு சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய போட்டியில ராயல் சேலஞ்ச் பெங்களூரால வெற்றியை வந்து பதிவு பண்ண முடியும் நீங்க ஃபீல் பண்றீங்களா? அதை மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.